வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக 17ஆம் திகதி காணி அளவீட்டு பணி. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு QR முறைமையின்றி பெட்ரோல் வாகனங்கள் எரிபொருள் நிரப்ப ஏற்பாடு. சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என கோரிக்கை. டான் தொலைக்காட்சி குழுமத்தின் சித்திரை விளையாட்டு விழா நாளை மட்டக்களப்பில் நடைபெற உள்ளது. எதிர்வரும் 15, 16 மற்றும் 17ஆம் திகதிகளில் அரசு அலுவலகங்கள் வழமை போன்று இயங்கும் என அரசாங்கம் அறிவிப்பு. உர விநியோகம் குறித்து விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு. அமெரிக்க துணை ஜனாதிபதி பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை. தொடர்வது முதன்மை செய்தி. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக எதிர்வரும் 17ஆம் திகதி காணி அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக எதிர்வரும் 17ஆம் திகதி காணி அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தனியார் காணிகள் எதிர்வரும் 17ஆம் திகதி நில அளவை திணைக்கள அதிகாரிகளால் அளவீடு செய்யப்பட உள்ளது. காணி அளவீட்டு பணிகள் நிறைவடைந்ததும் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் யார் என்பது உறுதி செய்யப்படும் எனவும் அவ்வாறு உரிமையாளர்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் மிக விரைவான காலப்பகுதிக்குள் அந்த காணிகளை மீண்டும் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். இந்த நிலையில் தையிட்டி மக்களும் தமது கருத்துக்களை வெளியிட்டனர். எதிர்வரும் 17ஆம் திகதி காலை 9 மணிக்கு இந்த காணி உரிமையாளர்கள் தாங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்துவதற்காக அந்த காணி உரிமையாளர்கள் மூவரும் அல்லது அவர்கள் உறவினர்கள் மூவரும் அதே நேரத்தில் நில அளவையாளர்கள் எல்லோருமே சேர்ந்து அதே போன்று எங்களுடைய ஜிஏ அதே போன்று ஏஜிஏ எல்லோருமே சேர்ந்து அந்த காணிகளை அளவிட்டு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கும். அபகாறு காணிகளை அடையாளப்படுத்தப்பட்டதன் பிறகு அதை உறுதிப்படுத்தியதன் பிறகு மீண்டும் ஒரு கூட்டத்தை கூடி இதோ இந்த மக்களுடைய காணிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அது நில அளவையின் ஊடாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதற்கு மேலாத எந்த விதமான சான்றுகளும் தேவைப்படாது. அப்ப அந்த சகல சான்றுகளும் அடங்கிய உண்மை நிரூபணமாக இருப்பதன் காரணமாக இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் விசேடமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் 17ஆம் திகதிக்கு பிறகு சீவராக எதிர்பார்க்கிறோம். 14 ஏக்கர் காணி தற்போது திஸ்தவிகாரையினுடைய கோவில் அமைந்திருக்கின்ற காணியாக அடையாளப்படுத்தப்பட்டு மக்களாலே அந்த காணி விடுவிப்பதற்குரிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இந்த காணிக்கு தற்போது உரிமை கோருகின்ற 17 உரிமையாளர்களுடைய மூலப்பிரதி உறுதிகளையும் எடுத்து சென்று அங்கே கையெழுத்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணிகளை உரிய முறையிலே நில அளவை செய்து அந்த காணிகளுடைய உரிமையாளர்களுடைய காணி அங்கே இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துமாறு. ஆகவே அதற்குரிய முயற்சியாக நாங்கள் இன்று ஒரு விடுமுறை நாளாக இருந்த போதிலும் அந்த காணி உரிமையாளருக்கு நேற்றைய தினம் அறிவித்து அவர்களை இங்கே கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர்களை இந்த காணி அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு அந்த காணிகளை அளப்பதற்குரிய ஏற்பாடுகள் நில அளவை திணைக்களத்தினாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உடனடியாக எங்கள் காணிகளை அளந்து உரிய காணிகளின் உரிமையாளர்களுக்கு அந்த காணிகளை கையளிப்பதற்காக நில அளவை திணைக்களம் காணிகளை அளக்க வேண்டியுள்ளதால் எங்கள் காணிகளின் எல்லைகளை காட்டி உதவுமாறும் இது காணி கையளிப்பதற்கான நில அளவை மட்டுமே எனவும் மாவட்ட செயலாளராலும் கௌரவ
கடத்தொழில் அமைச்சராலும் உறுதிப்பட கூறப்பட்டது. தையிட்டிய சார்ந்த மக்கள்கிட்ட நான் விடுக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால், இவ்வளவு காலம் ஏதோ ஒரு ஒரு பயத்தின் காரணமாக கூட நீங்கள் உறுதிகள் இருப்பதை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் உங்களது காணிகள் அந்த விகாரை இடத்திலே எல்லைப்படுத்தப்பட்டிருந்தால் அனைவரும் முன்வந்து உங்களது காணிகளை மீட்க முன்வர வேணும். இல்லையே இன்னும் ஒரு தசாப்த காலம் செல்லக்கூடும் அந்த காணிகளை விடுவிக்க. அதற்கிடையில் அந்த இடத்துல கூட புத்த விகாரிகள் சரி, ஏதாவது ஒரு சட்ட ரீதியற்ற ஒரு கட்டடம் எழும்புவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகமாக உள்ளது. இந்த காணிகளை நாங்கள் மீட்கும் இடத்து இன்னும் ஒருபடி ஆவேசமாக நின்று மற்ற காணிகளை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றமையால் அனைவரும் உங்களிடத்தில் ஏதாவது உறுதிகள் இருந்தால் அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த ஒரு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது எங்களோட கடமையும் கூட. இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து முறையான விசாரணையை முன்னெடுக்குமாறு இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஜனாதிபதியின் செயலாளரால் முறைப்பாடு செய்யப்பட்டது. இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கைகளிலும் நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு QR முறைமை இன்றி பெட்ரோல் வாகனங்கள் எரிபொருள் நிரப்ப முடியும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் போது QR முறைமை கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் DJ ராஜகருணா அறிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் வாகன இலக்கத்தகட்டின் ஒற்றை மற்றும் இரட்டை முறையை கவனத்தில் கொள்ள முடியும் என குறிப்பிட்டார். எதிர்வரும் நாட்களில் 12 சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் இலங்கையை வந்தடைய உள்ளதாக இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ரஜகருண தெரிவித்துள்ளார். நாட்டில் தட்டுப்பாடின்றி விநியோகிப்பதற்கு தேவையான போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் முன்கூட்டியே ஓர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் திட்டமிட்டபடி நாட்டை வந்தடையும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கமே 30,000 மெட்ரிக் டன் தூர்வை எண்ணெய் தாங்கிய கப்பல் ஒன்று எதிர்வரும் 13ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளது. இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் ஏப்ரல் 18ஆம் தேதி வரை பெட்ரோலில் இயங்கும் வாகனங்களுக்கு QR குறியீடுகின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தற்போது நடைமுறையில் உள்ள வாகன இலக்கத்தகட்டின் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறையிலான எரிபொருள் விநியோக நடைமுறையில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெளிவுபடுத்தியுள்ளது. சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். எரிசக்தி நெருக்கடி மற்றும் உள்நாட்டு தேவைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகள் எரிபொருளை பெறுவதில் பெரும் சவால்களை உருவாக்கியுள்ளது. கடந்த காலங்களில் மின்சாரத்தை சேமிக்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கியது போன்று இந்த புத்தாண்டு காலத்திலும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக இரவு 6 மணி முதல் 10 மணி வரையான காலப்பகுதியில் மின்சார தேவை மிக அதிகமாக இருப்பதால் அந்த நேரத்தில் தேவையற்ற மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளவும், விடுமுறை நாட்களில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதாலும் சூரிய சக்தி மூலம் பகல் வேளையில் அதிக மின்சாரம் கிடைப்பதாலும் சமையல், துணி துவைத்தல் போன்ற பணிகளை பகல் நேரத்திலேயே முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.
சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பேருந்து நிலைய வளாகங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. சித்திரை புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இன்று காலை முதல் கொழும்பு புறக்கோட்டை தனியார் பேருந்து நிலையத்தில் திரண்டு நிற்கின்றனர். இதனால் பேருந்து நிலைய வளாகம் மக்கள் வெள்ளத்தால் களை கட்டியுள்ளதுடன் நுவரெலியா, கண்டி மற்றும் மாரவில உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களுக்கும் செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்துள்ளது. வழமையை விடவும் பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்ட போதிலும் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்த பயணிகள் சட நெரிசல் அதிகமாக இருந்தாலும் போதிய அளவிலான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமின்றி இலகுவாக பயணிக்க முடிவதாக திருப்தி வெளியிட்டனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தமது ஊர்களுக்கு செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் இன மத பேதமின்றி மக்கள் அனைவரும் ஒருமித்த உணர்வுடன் புத்தாண்டு பயணங்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டான் தொலைக்காட்சி குழுமத்தின் சித்திரை விளையாட்டு விழா மட்டக்களப்பில் நாளை இடம்பெற உள்ளது. டான் தொலைக்காட்சி குழுமம் அமிர்தகளி இளைஞர் விளையாட்டுக் கழகத்துடன் இணைந்து நடாத்தும் மாபெரும் சித்திரை விளையாட்டு விழா நாளை மட்டக்களப்பு மட்டிக்களி கதிரொலி விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற உள்ளது. பிரதான அனுசரணையை மலிபன் நிறுவனம் வழங்குகின்றது. காலை 5:45 மணிக்கு மரதனோட்ட நிகழ்வுகளுடன் விளையாட்டு விழா ஆரம்பமாகி மாலை 7 மணி வரை பல்வேறு பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. போட்டிகளில் பங்கு பெற்றுவோருக்கு பெருமதிமிக்க பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. சித்திரை விளையாட்டு விழாவிற்கான முன்னேற்பாடுகள் மட்டிக்களி கதிரொலி மைதானத்தில் இடம்பெற்று வருகின்றது. யாழ்ப்பாணம் வெட்டுக்கோட்டை மத்திய கல்லூரியின் 100ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. யாழ்ப்பாணம் வெட்டுக்கோட்டை மத்திய கல்லூரியின் 100ஆண்டு விழா இன்று அதிபர் வதனி தில்லைச்செல்வன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆரம்பத்தில் திருஞான சம்பந்தர் வித்தியாசாலை என்று ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலையில் ஆரம்ப பிரிவு மாத்திரமே காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெட்டுக்கோட்டை மத்திய கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்டது. ஆரம்ப பிரிவு திருஞான சம்பந்தர் வித்தியாசாலையிலும் இடைநிலை மற்றும் உயர்தர பிரிவு வெட்டுக்கோட்டை மத்திய கல்லூரியிலும் கற்பிக்கப்படுகிறது. இன்றைய 100ஆண்டு விழாவின் போது திருஞான சம்பந்தர் வித்தியாசாலையிலிருந்து மேற்கத்திய இசை வாத்தியங்கள் முழங்க மத்திய கல்லூரி வரை நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் கல்லூரியில் அமைந்துள்ள சரஸ்வதியின் சிலைக்கு நிறுவனரின் பரம்பரை வழிவந்தவர்கள் மலர் மாலை அணிவித்ததைத் தொடர்ந்து மண்டப நிகழ்வுகள் ஆரம்பமாகின. மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இறை வணக்கம் இடம்பெற்றதுடன் பழைய மாணவர்கள் ஒளி தீபத்தை ஏந்தியவாறு மேடையை அலங்கரித்தனர். தொடர்ச்சியாக வரவேற்பு நடனம், வரவேற்புரை, தலைமையுரை, மாணவர்களினதும் பழைய மாணவர்களினதும் கலை நிகழ்வுகள், பட்டிமன்றம் மற்றும் பிரதம விருந்தினர் உரை என்பன இடம்பெற்றன. பிரதம விருந்தினராக ஸ்தாபகரின் குடும்பத்தை சேர்ந்த திருமதி வெற்றிவேல் பிள்ளை பங்கேற்றார். இந்த நிகழ்வில் பிரதி அதிபர், ஆசிரியர்கள், அயற்பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பங்கேற்றனர். ஜனநாயகன் படமானது திருட்டுத்தனமாக வெளிவந்தது என்பது மிகவும் தவறானது என இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படமானது திருட்டுத்தனமாக வெளிவந்தது என்பது மிகவும் தவறானது என தெரிவித்த தமிழ் திரையுலக இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், விஜய் போன்ற ஒரு பெரிய நட்சத்திரத்தின் பெரிய பட்ஜெட் கொண்ட படத்திற்கு இப்படி நடப்பது என்பது ஒட்டுமொத்த சினிமாவை பயப்பட வேண்டிய ஒரு விடயம் என தெரிவித்தார். ஈழத்து இயக்குனர் சோமிதரனின் நீளிரா படம் தொடர்பாக வவுனியா வசதி திரையரங்கில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் திருட்டுத்தனமாக வெளிவந்தது தொடர்பாக ஊடகவியலாளர் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஒரு கிரிமினலான ஒரு விஷயம். அது என்ன படம்னாலும் சரி, அது இப்போ ஒரு
இப்போ அதை வந்து எனி ஃபிலிம் அதை வந்து ரிலீஸுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டே வந்து பைரசியில் வரதே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து அதை பார்க்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கோம் பல வருஷமா. இந்த மாதிரி வந்து பைரசி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரிலீஸுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலம். அது ஆக்சுவலி வந்து அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அதை பண்ண ஆட்கள் யாரோ வேணா இருக்கட்டும். அண்ட் அதுவும் அவரை மாதிரி விஜய் சார் மாதிரி ஒரு பிக் ஸ்டார் ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிமுக்கு இப்படி நடக்குதுன்றப்போ மொத்த சினிமாவே வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. அண்ட் இது ரொம்ப 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 தவறான ஒரு செயல். அண்ட் மொத்த இண்டஸ்ட்ரியும் மொத்த சினிமா ரசிகர்களும் சேர்ந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். கதிர்காம பாத யாத்திரையை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்துவது தொடர்பில் அம்பாறையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கையில் உள்ள இந்து மக்களின் புனித யாத்திரைகளில் மிக முக்கியமான கதிர்காம யாத்திரையினை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானியில் வெளியிட வேண்டி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் இன்று காரதீவில் உள்ள விபுலானந்தர் மணிமண்டபத்தில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் கோ ஜெயராஜின் ஒருங்கிணைப்பில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெகராஜன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர் ரவிராஜ், கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் டி அதிசயராஜ், காரைதீவு உதவி பிரதேச செயலாளர் பிரணவர் ரூபன், திருக்கோவில் உதவி பிரதேச செயலாளர் ஆர் சுபாகர், ஆலையடிவம்பு உதவி பிரதேச செயலாளர் மா ராமக்குட்டி, மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் மற்றும் பிரதேச சபையின் தவிசாளர்கள், அம்பாறை மாவட்ட அனைத்து இந்து ஆலயங்கள், இந்து சமய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெகராஜ் கதிர்காம யாத்திரையினை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானியில் வெளியிடுவது தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் தெளிவூட்டினார். கிளிநொச்சி மகாவித்தியாலய தேசிய மட்ட சாதனையாளர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மகாவித்தியாலய தேசிய மட்ட சாதனையாளர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு முதல்வர் இளவேந்தி நிர்மல்ராஜ் தலைமையில் இடம்பெற்றது. கௌரவிப்பு நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிளிநொச்சி நகர் சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சாதனை மாணவர்கள் மங்கள வாத்திய இசையுடன் அழைத்து வரப்பட்டு தொடர்ந்து பாடசாலை வீதியிலிருந்து பாடசாலை மாணவர்களின் பேண்ட் வாத்திய இசையுடன் பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்டு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு குமுளமுறை மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த மாணவி பகீரதன் லாசன்ஜாவை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. பகீரதன் லாசன்ஜியா மருத்துவத்துறையில் 3 பாடங்களிலும் ஏ தர சித்தியை பெற்று மாவட்ட ரீதியில் 2ஆம் நிலையை பெற்றதோடு மருத்துவ பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. குமுளமுறை பாடசாலை சமூகத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தவில் மற்றும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க மாணவி ஊர்வலமாக பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்டார். பாடசாலை வளாகத்தில் பாடசாலை அதிபர் டோன் புஸ்கோ தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சாதனை மாணவியின் பெற்றோர் கரைதுறை பெற்று கோட்டக்கல்வி பணிப்பாளர் க திருக்குமரன், பழைய மாணவர் சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், இலங்கை வங்கி, கொமர்ஷியல் வங்கி, HNB வங்கி முகாமையாளர்கள், இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தினர், மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கௌரவித்தனர். மாணவிக்கு நினைவு பரிசுகள், பரிசு பொதிகள் மற்றும் காசோலைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருகோணமலை ஈச்சிலம்பற்று கல்விக் கூட்டத்திலிருந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இலங்கைத்துறை முகத்துவாரம் கனிஷ்ட பாடசாலையில் இன்று இடம்பெற்றது. முதன்மை விருந்தினராக வெளிநாட்டு விவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டார். நிகழ்வை இலங்கைத்துறை முகத்துவாரம் பிரஜாசக்தி குழு ஏற்பாடு செய்திருந்தது. ஈச்சிலம்பற்று கல்விக் கோட்டத்திலிருந்து 2024-2025 கல்வியாண்டுகளில்
பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட 114 மாணவர்கள் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா ஈச்சலும் பெற்று கல்விக்கோட்ட அதிபார்களால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். நிகழ்வில் வெறுகல் பிரதேசபை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள், பிரஜாசக்தி தலைவர்கள், சூழலும் சக்கர நாற்காலிகள் சங்க திருகோணமலை மாவட்ட தலைவி, பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பதுளை மாவட்டம் பண்டாரவளை கல்வி வலயத்திற்குட்பட்ட தேமோதரை சௌத்தம் தமிழ் மகா வித்தியாலயத்தில் 2025 ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான பாராட்டு நிகழ்வு பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் சுப்பிரமணியம் சசிகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் பிரதிகல்வி பணிப்பாளர் கதிர்வேல் யோகேஸ்வரன் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினார். இந்நிகழ்வின் சிறப்பு அதிதியாக பிரதிகல்வி பணிப்பாளர் அர்ச்சினி, ஆசிரிய ஆலோசகர்கள் கலந்து கொண்டனர். புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் சான்றிதழ்கள், பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை மாணவர்களுக்கு வழிகாட்டியாக செயற்பட்ட ஆசிரியர்களும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது மாணவர்களின் எதிர்கால கல்வி முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்புரைகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பாடசாலை உப அதிபர், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் அரச அலுவலகங்கள் வழமை போன்று இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் அனைத்து அரசு அலுவலகங்களும் வழமை போன்று இயங்கும் என பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த திகதிகளில் அரச ஊழியர்கள் இணைய வழியில் பங்கு பெற்றுவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பொதுமக்களுக்கான சேவைகளை வினைத்திறனாகவும் தடையின்றியும் வழங்குவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அனைத்து அரசு அலுவலகங்களையும் வழமை போல் இயக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உர விநியோகம் குறித்து விவசாயிகள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் உர இருப்பு குறித்து விவசாயிகள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என மற்றும் தேவையான அளவை விட அதிகமான உர இருப்புகள் தற்போது நாட்டில் உள்ளதாகவும் கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். இன்று மொரகொல்லகம விவசாய சேவை மையத்தில் உர விநியோக நடவடிக்கையை நேரில் பார்வையிட்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். பெரும்போக நெற்செய்கைக்கு தேவையான மட்டுரம் மற்றும் எம்ஓபி உரம் ஆகியவை தேவைக்கும் அதிகமான அளவில் நாட்டில் கையிருப்பில் உள்ளன. கடந்த சிறுபோகத்தில் சுமார் 13,000 தொன் எம்ஓபி உரம் பயன்படுத்தப்பட்ட போதிலும் தற்போது நாட்டில் 38,000 தொன் கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் வெளிப்படுத்தினார். யூரியா உரத்திற்கு நிலவிய சிறிய தட்டுப்பாட்டை நீக்கும் பொருட்டு புதிதாக 25,000 தொன் யூரியா உரத்தை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. இந்த உரங்கள் தற்போது விவசாய சேவை மையங்கள் ஊடாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. உலக சந்தையில் உரம் மூட்டை ஒன்றின் சில்லறை விலை 17,000 ரூபாயாக உயர்ந்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் தலையீட்டின் மூலம் ஒரு மூட்டை உரத்தை 10,200 ரூபாய் சலுகை விலையில் விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2 ஹெக்டேயர் நிலப்பரப்பிற்கு முன்னதாக வழங்கப்பட்ட 30,000 ரூபாய் உரமானியம் புதிய அரசாங்கம் பதவியேற்றவுடன் 50,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. தற்போது அந்த மானியம் 60,000 ரூபாய் வரை இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். யுத்த சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள இத்தருணத்தில் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய உச்சகட்ட ஒத்துழைப்பை வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது. அது ගොවිජනතාවට ඇතුළු රටේම ජනතාවට ගැටලුකාරී තත්ත්වයක් ඇති වෙලා තියෙන නිසා இலங்கையில் உயர்தர வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு கொள்கை ரீதியான தெளிவு மிக அவசியம் என இலங்கையில் உள்ள அமெரிக்க வர்த்தக சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் உயர்தர வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு கொள்கை ரீதியான தெளிவு மற்றும் வேகமான முடிவெடுத்தல் ஆகியன
மிக அவசியமானவை என இலங்கையில் உள்ள அமெரிக்க வர்த்தக சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார மீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம் என தெரிவித்துள்ள சபையின் தலைவர் சந்துன் ஹபுகொட, சட்ட ரீதியான நிச்சயமற்ற தன்மைகளே முதலீட்டாளர்களுக்கு பெரும் தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இலங்கையின் புவியியல் அமைவிடம் மற்றும் திறமையான மனிதவளம் போன்ற சாதகமான காரணிகள் இருந்தாலும் முடிவுகளை எடுப்பதில் ஏற்படும் காலதாமதம் முதலீடுகளை பாதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க நிறுவனங்கள் இலங்கையில் எதிர்நோக்கும் சவால்களுக்கு தீர்வு காணவும் முதலீட்டு திட்டங்களை விரைவுபடுத்தவும் விசேட ஒருங்கிணைப்பு பொறிமுறை ஒன்றை உருவாக்க அமெரிக்க வர்த்தக சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் அரசாங்க நிறுவனங்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இடையிலான தொடர்பை வலுப்படுத்தி வெளிப்படையான வர்த்தக சூழலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார திறனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா என் அரசு மற்றும் தனியார் துறைகள் ஒன்றிணைந்து செயற்படுவதோடு சீர்திருத்தங்களை விரைவாக அமுல்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு யாழ் போலீஸ் தலைமை அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாண போலீஸ் தலைமை அலுவலகத்தின் ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்டு சிறப்பு பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் மாவட்டத்தின் அனைத்து போலீஸ் பிராந்தியங்களின் பங்களிப்புடன் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகவின் ஒழுங்குபடுத்தலில் யாழ் போலீஸ் தலைமையக வளாக மைதானத்தில் யாழ் காங்கேசதுறை பிராந்திய போலீஸ் அதிகாரி GH மாரப்பன, யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன, காங்கேசதுறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆம்பட்டிய, யாழ் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் சானக செல்வா, யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி செனவரத்னா ஆகியோரின் பிரசன்னத்துடன் நிகழ்வுகள் இடம்பெற்றன. குறித்த நிகழ்வில் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கான முட்டி உடைத்தல், யானைக்கு கண் வைத்தல், கையிழுத்தல் உள்ளிட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. வாழும் போதே வாழ்த்துவோம் எனும் துணைப்பொருளில் மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேச சபையில் கடமையாற்றும் சுகாதார பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேசத்தில் தூய்மை மற்றும் மக்களின் ஆரோக்கியத்திற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் சுகாதார பணியாளர்களை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் விசேட விருது வழங்கும் நிகழ்வு போரதீவு பெற்ற பிரதேச சபையின் வெள்ளாவளி கலாசார மண்டபத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. போரதீவு பெற்ற பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமேனன், பாடுமீன் லயன்ஸ் கழகத்தின் மாவட்ட ஆளுநர் கே லோகேந்திரன், மாவட்ட ஆளுநர் இணைப்பு ஆளர் பி சடாஷராஜா, லயன் துஷாகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழும்போதே வாழ்த்துவோம் எனும் மகுட வாசகத்துடன் முன்னெடுக்கப்படும் இந்த மனிதாபிமான நிகழ்வானது மட்டக்களப்பு பாடுமீன் லயன்ஸ் கழகம் அனுசரணையுடன் போரதீவு பெற்று பிரதேச சபை இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. சுகாதார பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு பாடுமீன் லயன்ஸ் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் போரதீவு பெற்ற பிரதேச சபை செயலாளர் எஸ் பகீரதன், உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். அம்பாறை ஆலையடிவேம்பு கோட்ட மட்ட தமிழ் மொழி தின நிகழ்வுகள் இன்று சிறப்பாக இடம்பெற்றன. அம்பாறை திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஆலையடிவேம்பு கோட்டமட்ட தமிழ் மொழி தின நிகழ்வுகள் கோலாவில் விநாயகர் மகா வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்றது. கோட்ட கல்வி பணிப்பாளர் சோ செல்வம் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. வலயக்கல்வி அலுவலகத்தின் உயர் அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகள் மங்கள விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர். போட்டி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு அதிதிகள் சான்றிதழ்களை வழங்கினர். மலையக பகுதிகளில் பனிமூட்டமுடனான காலநிலையில் சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதிகளில் அதிகளவான பனிமூட்டத்துடனான காலநிலை காணப்படுகின்றமையால் வாகன சாரதிகளை அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு ஹட்டன் வலய போலீஸ் தலைமை அதிகாரி
பிரதீப் வீரசேகர வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஹெட்டன் வீதியின் ஊடாக செல்லும் டுவர்லியா, பொகவந்தலாவ, நல்லதண்ணி, மஸ்கெலியா, சாமிமலை, கொழும்பு, கண்டி ஆகிய வீதிகளில் வழமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்படுகின்றமையால் வாகன சாரதிகளுக்கு இவ்வாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. குளிருடனான காலநிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. புது வருட பிறப்பை முன்னிட்டு வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தரும் புதிய வாகன சாரதிகள் நோட்டன் தியகலை வழியாக சிவனொளி பாதமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் தமது வாகனத்தின் முன்பக்க விளக்குகளை ஒளிரச் செய்து அவதானத்துடன் வாகனத்தை செலுத்துமாறு தலைமை போலீஸ் அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். புத்தளம் கற்பட்டியில் 907 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கைப்பற்றப்பட்டது. புத்தளம், கற்பட்டி, பங்களவத்தை மற்றும் சேதவாத்தை கடற்கரை பகுதிகளில் இம்மாதம் 6 மற்றும் 7 ஆகிய திகதிகளில் இலங்கை கடற்படையினர் முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 907 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 6ஆம் திகதி இரவு வடமேற்கு கடற்படை கட்டளையின் கீழ் உள்ள விஜய கடற்படை கப்பலில் ஆலங்குடா துணை பிரிவினரால் பங்களாவத்தை கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் சந்தேகத்திற்கிடமான 2 மூடைகள் சோதனையிடப்பட்டன. இதன்போது சுமார் 80 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 7ஆம் திகதி மாலை சேதவாத்தை கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான 16 மூடைகள் கண்டறியப்பட்டன. அவற்றை சோதனையிட்ட கடற்படையினர் அவற்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 827 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சளை கைப்பற்றினர். இவ்வாறாக 2 தினங்களில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் மொத்தம் 907 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 2026ஆம் ஆண்டுக்கான தவிசாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தியோகபூர்வ நியமன கடிதத்தை எதிர்க்கட்சித் தலைவரும் கட்சியின் தலைவருமான சஜித் பிரேமதாச வழங்கி வைத்தார். கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்து பண்டார முன்னிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான கபீர் ஹாசிம் இனிவரும் காலங்களில் கட்சியின் தவிசாளராக இருந்து முக்கிய அரசியல் பணிகளை முன்னெடுக்க உள்ளார். மார்ச் மாதம் வெளிநாட்டு தொழிலாளர்களால் 814.8 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொடரும் நிலையிலும் கடந்த மார்ச் மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களால் 814.8 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு கிடைத்த வெளிநாட்டு வருமானம் 693.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தது. அதன்படி 2026 மார்ச் மாதத்தில் கிடைத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் 121.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளது. 2026 ஜனவரி முதல் மார்ச் வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு பணியாளர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட மொத்த வெளிநாட்டு பண பரிமாற்றம் 2.29 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 26.5% அதிகரிப்பாகும் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இலவச சுகாதார சேவையை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். சவாலான காலகட்டத்திலும் நாட்டின் இலவச சுகாதார சேவையை முன்னெடுக்க அதிக நியமனங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். சுகாதார சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் 4 வெவ்வேறு தொழில் பிரிவுகளை சேர்ந்த 154 பேருக்கு புதிய நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவு கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். சுகாதார ஊழியர்கள் வெறும் தொழில்நுட்ப அறிவை மட்டும் கொண்டிருக்காமல்
நோயாளர்களிடம் அன்பாகவும் மனிதாபிமானத்துடனும் பழக வேண்டுமெனவும் மக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படும் சம்பளத்திற்கு நீதியாக செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டார். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் ஏற்பாட்டில் சுகாதார பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். கதிரியக்க நிபுணர்கள் 69 பேருக்கும், ஒலியியல் தொழில்நுட்பவியலாளர்கள் 10 பேருக்கும், பூச்சியியல் உதவியாளர்கள் 4 பேருக்கும், ஆய்வக உதவியாளர்கள் 71 பேருக்கும் நியமனங்கள் வழங்கப்பட்டன. கொழும்பில் போலி ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட 2 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய வெளிநாட்டு மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது போலி ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட 2 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய வெளிநாட்டு மதுபானங்களை மதுவரி திணைக்களம் கைப்பற்றியுள்ளது. நம்பகமான தகவலின் அடிப்படையில் கொழும்பு பிரதேசத்திலுள்ள பல விற்பனை நிலையங்களை இலக்கு வைத்து மதுவரி விசேட சோதனை பிரிவால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் அதன்போது 2 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய வெளிநாட்டு மதுபான தொகுதியை கைப்பற்றியதாகவும் மதுவரி ஆணையாளர் நாயகம் MP பிரேமரத்ன தெரிவித்தார். இந்த சோதனையில் 4 குழுக்களின் கீழ் சுமார் 30 அதிகாரிகள் பங்கேற்றதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அரசாங்கத்திற்கு வரி செலுத்தாமல் பண்டிகை காலத்தை இலக்கு வைத்து விற்பனைக்காக தயார் செய்யப்பட்டிருந்த இந்த மதுபான போத்தல்களில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர்கள் அனைத்தும் முற்றிலும் போலியானவை என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்த மதுபான தொகுதி இலங்கைக்கு எப்படி கொண்டுவரப்பட்டது என்பது குறித்தும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்க துணை ஜனாதிபதி JD Vance பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மத்திய கிழக்கு மோதல்களை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளன. அமெரிக்க துணை ஜனாதிபதி JD Vance மற்றும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஹாலிஃபாஃப் ஆகியோர் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபை தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். 6 வாரங்களாக நீடிக்கும் இந்த போரினால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகியுள்ளதோடு உலகளாவிய எரிசக்தி சந்தை மற்றும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் 2 வெவ்வேறு கட்டங்களாக இடம்பெற்று வருகின்றன. ஒருபுறம் பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கும் அமெரிக்க தரப்பிற்கும் இடையில், மறுபுறம் பாகிஸ்தான் மற்றும் ஈரானிய தரப்பிற்கும் இடையிலான ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன. இரு நாடுகளின் கோரிக்கைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும் பட்சத்தில் இவை முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளாக மாற்றமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் போர் நீடித்து வரும் சூழலில் ஈரானின் கரிசனைகளை ஏற்பதற்கான சாதகமான அறிகுறிகள் தென்படுவதாக இஸ்லாமிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் ஒரு நிலையான அமைதியை ஏற்படுத்துவதை இந்த பேச்சுவார்த்தையின் இறுதி இலக்கு என பாகிஸ்தான் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார். லெபனான் மீது இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். லெபனான் மீது இஸ்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பல குடியிருப்பு கட்டடங்கள் அழிக்கப்பட்டுள்ளதுடன் ஜெப்சிட் நகரமும் வான்வழி தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. கடந்த 2024 நவம்பரில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த போதிலும் ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஹிஸ்புல்லா நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் தெற்கு லெபனான் மீதான தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளை அடுத்த வாரம் அமெரிக்கா முன்னெடுக்க உள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகள் பங்கேற்கும் நேரடி பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் வாஷிங்டனில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாசாவின் ஆர்டெமிஸ் 2 நிலவு பயணத்தை நிறைவு செய்த ஓரியன் விண்கலம் பசிபிக் கடலில் தரையிறங்கியது. நாசாவின் ஆர்டெமிஸ் 2 நிலவு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஓரியன் விண்கலம் பசிபிக் கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கியது.
கலிபோர்னியா கடற்கரைக்கு அப்பால் இன்று அதிகாலை சுமார் 5 மணியளவில் இந்த விண்கலம் கடலில் விழுந்து தனது பயணத்தை முடித்துக் கொண்டது. 50 ஆண்டுகளுக்கு மேலான இடைவெளிக்கு பிறகு நிலவை சுற்றி வந்து பூமியை அடைந்த முதல் மனித பயணம் இது என்பதால் விண்வெளி ஆய்வில் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சுமார் 10 நாட்கள் நீடித்த இந்த பயணத்தின் போது 4 விண்வெளி வீரர்கள் நிலவை சுற்றி சுமார் 7 லட்சம் மைல்கள் தூரம் பயணம் செய்து புதிய சாதனை நிகழ்த்தியுள்ளனர். விண்வெளியிலிருந்து மணிக்கு சுமார் 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமிக்குள் நுழைந்த ஓரியன் விண்கலம் கடும் வெப்பத்தை தாங்கி பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு அதன் வெப்ப தடுப்பு கவசங்கள் மற்றும் வான்குடைகள் பேருதவியாக இருந்தன. இந்த தசாப்தத்தின் இறுதியில் நிலவுக்கு மீண்டும் மனிதர்களை அனுப்பும் வருங்காலத்து செவ்வாய் கிரகத்திற்கு செல்லவும் திட்டமிட்டுள்ள நாசாவின் ஆர்டெமிஸ் திட்டத்திற்கு இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. யுக்ரைன் போர்க்களத்தின் அனைத்து பகுதிகளிலும் குறுகிய கால போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி ஒருதலைபட்சமாக அறிவித்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உக்ரைன் போர்க்களத்தின் அனைத்து பகுதிகளிலும் குறுகிய கால போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒருதலைபட்சமாக முன்வைத்துள்ளார். இன்று 11ஆம் திகதி மாலை 4 மணி முதல் ஏப்ரல் 12ஆம் திகதி நள்ளிரவு வரை இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி ஈஸ்டர் விடுமுறை காலத்தில் உக்ரைனும் அதற்கேற்ப செயற்படும் என தெரிவித்தார். எனினும் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் அல்லது அமெரிக்காவுடன் ரஷ்யா எவ்வித நேரடி பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போர்க்கள நிலவரங்களை பொறுத்தவரை உக்ரைனின் பதில் தாக்குதல்களை தடுப்பதை விட ஹாலியபோல் திசையில் புதிய தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கு ரஷ்ய படைகள் முன்னுரிமை அளித்து வருகின்றன. இதற்காக ரஷ்யா தனது மேலதிக படைகளை களமிறக்கியுள்ள போதிலும் அந்த பகுதியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதனையும் அடையவில்லை என இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாறாக ஹோபியான்ஸ்க் மற்றும் போக்ரோக்ஸ் உள்ளிட்ட பல திசைகளில் உக்ரைனிய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன. இதேவேளை உக்ரைன் மீது ரஷ்யா 128 நீண்ட தூர ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் டெலிகிராம் செயலி மீதான கட்டுப்பாடுகளை ரஷ்ய அரசாங்கம் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பசறை டைனாவத்தை செம்மொழி தமிழ் வித்தியாலய வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி சிறப்பாக இடம்பெற்றது. பதுளை மாவட்டம் பசறை கல்வி நிலையத்திற்குட்பட்ட டைனாவத்தை செம்மொழி தமிழ் வித்தியாலயத்தில் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி டைனாவத்தை மடுத்தடலில் இடம்பெற்றது. செயற்பட்ட மகிழ்வோம் எனும் துணைப்பொருளில் பாடசாலை அதிபர் எம் கோடீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பெற்றோர், பழைய மாணவர்கள், நடுவர்கள் ஆகியோருக்கான போட்டிகள் இடம்பெற்றன. மாணவர்கள் ஆர்வத்துடன் போட்டிகளில் பங்கு பெற்றியதுடன் வெற்றி பெற்றோருக்கு பரிசல்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பசறை பிரதேச சபை உறுப்பினர் சுப்பையா சுதாகர், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த பாடசாலையில் விளையாட்டு மைதான வள பற்றாக்குறை உள்ள போதிலும் இவ்விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.